நீங்க சோகமா இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்க டாகுக்கு கண்டிப்பா தெரியுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சோகமா இருக்கப்ப இல்ல அழறப்ப உங்க டாக் உங்க பக்கத்துல சைலண்டா வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னு சொல்றேன், நீங்களே அசந்து போயிருவீங்க. திஸ் இஸ் டாக்டர் கௌதமன். டாக்ஸுக்கு நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு காரணம் வேணா புரியாம இருக்கலாம். பட் உங்க எமோஷன்ஸை அவங்க டிடெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், வாய்ஸ் டோன், பாடி லாங்குவேஜ், இவ்ளோ ஏன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால உங்க சென்ட்ல இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட அவங்க ரீட் பண்ணுவாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவங்க நோஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க. அது மட்டும் இல்லாம 1000 வருஷத்துக்கு மேல டாக்ஸ் நம்ம கூடவே வாழ்றதுனால நம்ம எமோஷன் எதுவா இருந்தாலும் அதை படிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனால தான் டாக்ஸ் தெரப்பி அண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்க எமோஷன்ஸை மறைச்சு நீங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா உங்க டாகை சான்ஸே இல்லை. முக்கியமா நம்ம ப்ராப்ளமை சரி பண்ணிடுவேன்னு சொல்றவங்களை விட நான் எப்பவுமே கூட இருக்கேன்னு சொல்றனால தான் டாக்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். உங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டகாலம் வந்திருக்கும். அப்போ உங்க கூடவே ஒரு டாக் இருந்திருக்கும்ல, அந்த டாகோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஹார்ட் போட மறந்துடாதீங்க.